வினை கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே. அந்த வரிகளை தொட்டு நான் என்னுடைய அனுபவத்தை கூறுகிறேன். இதே போன வருடம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருந்தது. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, என் வயிற்றில் 5.25 கிலோ கட்டி இருந்தது. அந்த 5.25 கிலோ கட்டி குறிப்பாக பாத்தீங்கன்னா என்னுடைய பெற்றோர்கள் வினைப்பதிவின் காரணமாக புற்றுநோயில் இறந்து விட்டார்கள். எனக்கும் புற்றுநோய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு கதை என்னுடைய தந்தையார் என்னுடைய தாயார் திருப்புகழ் பாடுறவங்க. என்னுடைய தாத்தா கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் சென்னையில் தாம்பரத்தில் இருக்கும் பேபி ஸ்கூல்ல இலவசமாக திருப்புகழ் சொல்லி கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு இதனால வேலுண்டு வினையில்லை வினையுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்ற ஒரு வரிகளை போல சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா எனக்கு காலையில நான் வெறும் கந்த சஷ்டி கவச்சம் படிச்சுட்டு மருத்துவமனையில போய் அறுவை சிகிச்சை செய்தாங்க. அறுவை சிகிச்சை செய்துவிட்டு ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது எனக்கு புற்றுநோய் இல்லை என்ற ஒரு இது ரிசல்ட் வந்தது. இதற்கு காரணம் கந்தனுண்டு கவலையிலே மனமே. வினைப்பதிவுகளை நம்மளே பார்த்தோம்னா பிறக்கும் போதே வித்தின் மூலமாக சஞ்சீத கர்மத்தை நாம் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். 3 வயதிலிருந்து இன்றைய காலம் வரை நாம் பிராவர்த்த கர்மத்தையும் இனி ஆகாமிய கர்மத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். நம்மள முருக கடவுள் கந்தன் முருகர் கடவுள் தான் என்னுடைய இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்கேன்னா அதுக்கு முழு முதற் காரணம் முருக கடவுள் தான். நாம் முருக கடவுளை நம்பினால் கைவிடப்படார் என்றுதான் சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதலில் உலகத்தில் தோன்றிய மொழியே ஓம் என்ற ஒரு ஒளிதான் தோன்றியது. அகரம் உகரம் மகரம் இந்த முதலில் தோன்றிய ஒளியே தமிழ் மொழி தான் சொல்லலாம். தமிழ் மொழிக்கு தான் செம்மொழி என்ற ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து. நம்ம எந்த ஊர்ல போனாலும் நம்ம பெருமையா சொல்லலாம், நான் ஒரு தமிழன் என்று தலை நிமிர்ந்து நம்ம சொல்ல முடியும். அதற்கு நம்மளுடைய முருக கடவுளே ஒரு சாட்சியாக இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நான் 2011ஆம் வருடம் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு வந்தேன். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை. ஆனா வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு சென்று விட்டால் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த முருகன் கோவிலுக்கு நான் மார்ச் மாதம் வந்தேன். எனக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. நான் யாரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தனோ அதே அவரை எனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நான் இன்னைக்குதான் வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு வர கிட்டத்தட்ட 15 வருடம் கழித்து. அதனால முருகன் கடவுளை நம்பினவர்கள் கைவிடப்படார் என்பதற்கு நானே ஒரு உதாரணமாக இந்த இடத்துல சொல்றேன். உங்களுடைய எந்த நோயாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமே வராதுன்னு சொல்ல மாட்டேன். அடியார்களுக்கு கஷ்டம்